சில பேர்லாம் பக்கத்தில் வந்து பேசும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கணும் அப்படின்னு தோணும். இது காரணம் வாயிலிருந்து வர்ற அந்த ஸ்மெல். என்னென்னலாம் காரணம், அது எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இதனால் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இப்போ இஞ்சி மாதிரி, பூண்டு மாதிரி, ஆனியன் மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர்டு ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வாயிலே இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் விடுறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக நம்ம ப்ரஷ் பண்ணாமல் விடும்போது வாய்க்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு, நாக்கில் படிஞ்சிருக்கிற அந்த அழுக்கு பக்கத்தில் நம்ம பேசும்போதே அந்த ஸ்மெல்லை வந்து நமக்கு அது கொடுக்கும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் விடுறது தான் அதுக்கான மெயினான ரீசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணும்போதும் வாயில் வந்து ஒரு பேட் பிரெத் வரும். வாயில் அந்த செக்ரீட் ஆகிற அந்த சலைவா, அந்த எச்சில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வாயில் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். மெயினான ரீசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். ஸோ இது ரெண்டுனாலையும் கண்டிப்பாக மவுத்து வந்து ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆகிறதுனால நீங்கள் என்ன தான் தண்ணி குடித்தாலுமே பேசும்போது அந்த ஸ்மெல்லுன்றது வரதான் செய்யும். ஆப்வியஸாக முடிஞ்ச வரைக்கும் பல்லையும் சரி, நாக்கையும் சரி க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வாயில் வந்து எப்போவுமே அந்த மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க.